அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்துவிட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. மற்றவங்களின் மனநிலையை நொடிப்பொழுதில் புரிந்து கொள்ளும் அசாத்திய ஆற்றல் உள்ள நீங்கள் தோண்டு வர்றவங்களுக்கு தோள் கொடுக்குறவங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்கிறதுனால மாறுபட்ட அணுகுமுறையால் முன்னேறுவீங்க. உங்கள் மீது உங்களுக்கே இருந்து வந்த அவநம்பிக்கைகள்லாம் நீங்கள் சாதிக்கும் எண்ணம் உருவாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. புது பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். இந்த புத்தாண்டில் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாகும். நவீன சாதனங்கள் வாங்குவீங்க. என்றாலும் 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் சளி தொந்தரவு, தொண்டை புகைச்சல், வாகன பழுது, சிறு சிறு விபத்துகள் வந்து செல்லும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். இந்த ஆண்டு முழுக்க 5ஆம் இடத்திலேயே சனி அமர்ந்திருக்கிறதுனால முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றமும் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பழகுங்க. மகளின் திருமண விஷயத்தில் அவசரம் வேணாம். வரன் வீட்டாரை நன்கு விசாரித்து முடிவெடுக்கிறது நல்லது. மகனின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தமாக அதிகம் செலவு செய்து சிலரின் சிபாரிசை நாடுவீங்க. சில நேரங்களில் உங்கள் உள் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்க. 30/4
2024 வரை குரு பகவான் 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். திருமணம், சீமந்தம் என அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு வந்து களை கட்டும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று முடிந்து வைத்திருந்த காணிக்கையை செலுத்துவீங்க. தொழிலதிபர்களின் நட்பு கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. 1/5/2024 முதல் குரு ராசிக்கு 8ல் சென்று மறைவதால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவா. சில வேலைகளை போராடி முடிக்க வேண்டியது வரும். மறதியால் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை இழக்க நேரிடும். முன்கோபத்தால் நல்லவர்களை பகைத்து கொள்ளாதீங்க. அரசுக்கு முரணான விஷயங்களில் தலையிடாதீங்க. இந்த ஆண்டு முழுக்க ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே தொடர்வதால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். எதிர்த்தவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. புது பதவிகள் தேடி வரும். வெற்றி பெற்ற மனிதர்களின் நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஷேர் மூலமாக பணம் வரும். பழைய வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தள்ளி போன அரசாங்க விஷயங்களை விரைந்து முடிவடையும். மகனுக்கு அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். எதிரானவர்களுக்கெல்லாம் நட்பு பாராட்டுவாங்க. உறவினர்கள், விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். கூடாய் பழக்க வழக்கங்களிலிருந்து மீள்வீங்க. வெளியூர் பயணங்களெல்லாம் புத்துணர்ச்சி பெறுவீங்க. அயல்நாட்டில் இருக்கும் நண்பர்களால் ஆதாயமடைவீங்க. வேற்றுமொழி, மதம், அண்டை மாநிலத்தவர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் உண்டாகும். கேது ராசிக்கு 12ல் மறைந்திருப்பதால் வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீங்க. சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போது திட்டமிட்டாலும் முடியாமல் போவா. சில நாட்கள் தூக்கம் குறையும். கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீங்க. முதல் மரியாதையும் கிடைக்கும். பாலிய நண்பர்களை சந்தித்து மனவிட்டு பேசி மகிழ்வீங்க. புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. பற்று வரவு உயரும். சிலர் சொந்த இடம் அல்லது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. புரோக்கரேஜ், ஸ்பெகுலேஷன், அழகு சாதன பொருள்கள், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்களால் லாபம் அடைவீங்க. மூத்த வியாபாரிகள் ஆதரவால் புதிய பதவியில் அமர்வீங்க. மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ராஜதந்திரத்தை உடைத்தெறிவீங்க. கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டியது வரும். பதவி உயர்வுக்கான தேர்வில் வெற்றி பெற்று புது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் சிலருக்கு வேலை அமையா. விரும்பிய இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். இந்த புத்தாண்டு சின்ன சின்ன ஏமாற்றங்களை தந்தாலும் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வைத்து சாதனைகள் படைக்க தூண்டும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை 3-4 பாதங்கள். இந்த வருஷம் வேலை பளு குறைந்து காணப்படுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீங்க. பொருள் வரத்து அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதி. இந்த வருஷம் மற்றவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமையும் அதிகரிக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த வருஷம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யும் செயல்கள் சாதகமான பலன் தரும். ஆயுதங்கள் கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.